வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு என்னன்னா, வாரத்தோடைய முதல் நாள்ல இருந்து நம்ம எப்படி கசிந்து இதாகணும் அப்படின்றத பொறுத்தான். ஆனா கரெக்டா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 11:59 வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ 12 மணி ஆயிடுச்சே, நாளைக்கு திங்கக்கிழமை பிறக்க போதே, காலேஜில் படிக்க சொன்னாங்களே படிக்கலையே, ஹோம்ஒர்க் எழுத சொன்னாங்க ஹோம்ஒர்க் எழுதலையே, எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடயே இருக்கு. ஒரு மாதிரி எனக்குள்ளேயே பயங்கரமான பதற்றம், அப்படியே இதையெல்லாம் லேப்டாப்னு அடிக்குது. அதுக்கப்புறமா எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு சின்ன கதை மூலமாகவும் இதுலேருந்து எப்படி வெளியில வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு சின்ன பறவை வாரத்துல 5 நாள் மட்டும்தான் சந்தோஷமா கூண்டுல இருக்கும். சந்தோஷமா இல்ல, சோகமா. ஆனா 2 நாள் வெளியில போகும். அந்த 2 நாள்ல ஃபர்ஸ்ட் நாள் அது போகும்போது சந்தோஷமா அது தோகையை விரிச்சு அழகா மெதுவா இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படும். அதுக்கடுத்து அதே சந்தோஷம் அடுத்த 2ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமைனா இருக்காது. ஏன்னா திருப்பியும் கூண்டுக்குள்ள போறனே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அதே மாதிரி தாங்க நாமளும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்படி சொல்லலாம்னாக்க, வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் இருக்கிறீங்க, 2 நேரத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்லணும். இதில் நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம பார்க்குற பார்வை தான் எல்லாமே. புரியுதா? தப்பு அந்த கூண்டு மேலே நம்ம பார்க்குற பார்வை தான். புரியுதா? இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரம் முடிஞ்சு விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன செய்யணும், ஒரு 2 விஷயத்தை எழுதி வச்சுக்க, ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்க. இதை நான் செய்ய போகிறேன், இதை நான் செஞ்சே ஆகணும். அதுக்குன்னு இங்கே எழுதணும். இங்கே எழுதுறீங்களோ இல்லையோ, இங்கே எழுதணும். இங்கே எழுதுனா மட்டும்தான் அடுத்த வாரத்தில் நம்ம செய்யணும். இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சிடுவோம். அது எப்படின்னா செஞ்சிடும். அதான். அதுக்கடுத்து 2வது ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் முக்கியமோ அந்த இது முக்கியமே. அந்த டூன்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையுமே வீக்கெண்டில் பண்ணலாம் அப்படியெல்லாம் அப்படியே போகிற போதே பண்ணலாம். நீ ஒரு வேலையை தள்ளி போட்டேன்னா அந்த வேலை எப்போ நிற்கிதோ அப்போ படுற கஷ்டம் இனிமேல் எப்பவுமே படவே முடியாது. அந்த அளவு கஷ்டம். முடிஞ்சு போன வாரத்தையும் விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது யோசிச்சு செய்யுங்க. புரிஞ்சுட்டு இதை பண்ணணும், அதுக்கடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இல்லை. மூளைக்கு வேலை கொடுக்கலன்னா அதுவும் சோம்பேறிடுங்க, நீங்களும் சோம்பேறிடுங்க. புரியுதா? அடுத்தது என்னன்னா, ஒரு கதை அடுத்த வாரத்தோட ஹீரோவா நீங்க இருக்கும். புரியுதா? மற்றவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க இருக்க. புரியுதா? இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. வணக்கம்.